சகோதரர்களே, 2 தினங்களுக்கு முன்னர் வந்த பொழுது என்னுடைய இருக்கின்ற சகோதரர்களோடு சேர்ந்து இன்னும் சில சகோதரர்கள் வந்து என்னை வருமாறு அழைத்தார்கள். அந்த அடிப்படையிலே வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் தந்தார். உங்களுடைய இளைஞர் வாழ்க்கை அல்லது இளைஞருடைய இந்த காலம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலம். ஒரு காலத்திலே இவ்வாறான வயதுடைய இளைஞர்கள் தான் ஆயுதங்களை ஏந்தி தன்னுடைய மண்ணுக்காக அல்லது அங்கு அரசியல் தலைவர்களுடைய கோஷங்களை அல்லது அன்று அரசியல் தலைவர்களுடைய வீர பேச்சுக்களை நம்பி இந்த நாட்டிலே தங்களுடைய உயிரை மாய்த்தாவது அரசியல்வாதிகள் எதிர்பார்க்கின்ற அந்த எதிர்பார்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் மக்களுக்கு மண்ணுக்கும் என்று தங்களுடைய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த முன்வந்த ஒரு யுகம் இந்த நாட்டிலே, நமது பிரதேசத்திலே, நமது மாகாணத்திலே, மாவட்டத்திலே இருந்திருக்கிறது. கடந்த 6-7 வருடங்களாக சமாதானம் ஏற்பட்டு இந்த சமாதானத்திலே அன்று மண்ணுக்காக போராடிய தன்னுடைய தாய், தந்தை, பிள்ளை, உறவு அத்தனை மறந்து ஒரு பொருட்டாக கூட பார்க்காமல் அரசியல் தலைமைகளுடைய வார்த்தைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்த 12,000 போராளிகள் இந்த யுத்த முடிவிலே நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு 1 வருட கால பயிற்சி வழங்கி வீடுகளுக்கு அனுப்பிய வரலாறும், அந்த அவர்கள் 12,000 பேரும் இன்று பல துன்பங்களோடு துயரங்களோடு கால் இல்லாமல், கை இல்லாமல், கண் இல்லாமல் அல்லது குண்டுகள் உடம்பிலே இருக்கின்றவர்களாக இந்த பிரதேசங்களிலே வாழ்ந்து வருகின்ற ஒரு காலத்தை நீங்கள் காண்கிறீர்கள். பணம் கட்டி கொண்டு போய் சேர்ந்த ஒரு சகோதரர், ஒரு இளைஞர், ஒரு வீரர், உலகமெல்லாம் பேசப்பட்ட ஒரு மகன், இந்த மண்ணை சார்ந்தவர், சிறு வயதிலே அல்லது பல வருடங்கள் 2 தசாப்தங்களுக்கு முன்னர் உயிரை மாய்த்த வரலாறு இருக்கு. அதே போல எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் தங்களுடைய உயிரை மாய்த்திருக்கிறார். சாதாரண தாய்மார், அழகான பிள்ளைகளை பெற்றவர்கள், நல்ல அறிவுள்ள பிள்ளைகளை பெற்றவர்கள், நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று பிறந்தவுடன் சந்தோஷப்பட்ட தாய்மார் இன்று கணவனும் இல்லை, பெற்ற பிள்ளைகளும் இல்லை. சில வேளைகளிலே உண்பதற்கு அல்லது நோய் வந்தால் பார்ப்பதற்கு அல்லது அவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் உதவி செய்வதற்கு இந்த உலகிலே யாரும் இல்லாமல் தினமும் அழுகின்ற ஒரு வரலாறும் இந்த நாட்டிலே, இந்த மாகாணத்திலே, இந்த மாவட்டத்திலும் இருக்கின்றது. இளைஞனாக இருந்த நான் ஒரு சொப்பின் பேக்கோடு அல்லது ஒரு உலகிய உடைகளோடு நானும் இந்த அருகே இருக்கின்ற கிராமத்தில் உள்ள மக்களும் இந்த மண்ணை விட்டு பலவந்தமாக வெளியேற்றப்பட்டு இன்னொரு மண்ணிலே இடம் தெரியாமல் ஒரு கடற்கரையிலே போய் அடைந்த வரலாறு இருக்கின்றது. எங்களுடைய உறவுகள் அல்லது எங்களுடைய செயல்பாடுகளிலே எந்த ஒரு மாற்றத்தை நாங்கள் கண்டது கிடையாது. எனவே யுத்தத்தின் காலங்கள், அந்த வடுக்கள் எல்லோரையும் எல்லா வகையிலும் துன்பங்களை, துயரங்களை தந்திருக்கிறது. என்று நிறைய துன்பங்களை அனுபவித்தவர்கள் தான் இங்கே இருக்கு. சில வேளைகளில் உங்களுக்கு உங்களுடைய சிறிய வயதிலே இந்த மண்ணிலே பிறந்திருக்க மாட்டீர்கள். புத்தகத்தில் பிறந்தவர்கள்,
அல்லது முல்லைத்தீவிலே, கிளிநொச்சியிலே அல்லது காட்டு பகுதியிலே அன்றைய யுத்த காலங்களிலே அவ்வாறான ஒரு பயங்கரமான காலத்திலே பல பிரதேசங்களிலே பிறந்தவர்கள் இந்த சமாதான காலத்திலே தான் சொந்த மண்ணிலே வந்து வாழுகின்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. 70 வீதமான பௌத்தர்கள், 12 வீதமான இந்துக்கள், 9.6 வீதமான முஸ்லிம்கள், அதே போல 7 வீதமான கத்தோலிக்கர்கள், மலையகத்தை சேர்ந்த சமூகம் எல்லோரும் வாழுகின்ற ஒரு நாள். உறவிலே எங்களுக்கிடையிலே பேசி சேர்க்க முடியாமல் அல்லது எங்களுக்கிடையிலே நாங்கள் ஏறக்குரிய தீர்வுகளை காண முடியாமல் நாங்கள் நீதிமன்றம் சென்ற வரலாறு இன்னும் வழக்கு இருக்கின்றது. இந்த விடயங்களிலே ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு அரசியல்வாதியை தங்களுக்கு வாசியாக பயன்படுத்துகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு காலம் இருந்தது, இவர்கள் யாரும் இல்லாத ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்திலே தான் இங்கே போடப்பட்ட சங்குப்பட்டி பாலம், இங்கு யாழ்ப்பாணத்தையும் மன்னாரையும் இணைக்கின்ற பாதை காவட் பாதை, மன்னாரையும் புத்தளத்தையும் இணைக்கின்ற காவட் பாதை, அதே போல மதவாச்சியையும் மன்னாரையும் இணைக்கின்ற பாதை, அதே போல தலமன்னாரையும் மதவாச்சியையும் இணைக்கின்ற ரயில் பாதை, அதே போல இந்த மாவட்டத்திலே இன்று கட்டப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கின்ற அரசாங்க அதிபர் கட்டிடம், அதே போல கட்டுக்கரை பல வருடமாக அபிவிருத்தி செய்யாமல் இருந்த கட்டுக்கரை குளம், அதே போல பல வருடங்கள் மக்களை வாழாமல் இருந்த வியாயரி குளம், அகத்தி குளம் என்று இந்த மாங்கையில் இருக்கின்ற சிறு குளங்கள், மடுவில் இருக்கின்ற பல குளங்கள் என்று இவ்வாறான அபிவிருத்திகளை ஒரு குறுகிய காலத்தில் இந்த மாவட்டத்திலே இறைவன் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு பார்த்தான். நான் போய் பார்த்தேன், ஒரு கட்டணமும் இருக்கவில்லை, ஒரு வாகனமும் இருக்கவில்லை, எல்லாமே சிதைந்து கிடந்தது. பாடசாலை கட்டடங்கள் இருந்த இடங்கள் எல்லாம் கூரைகளும் இல்லை, கட்டடமும் இல்லை. மடுவிலே எவ்வாறு, வவுனியா வடக்கிலே எவ்வாறு, வவுனியா முல்லைத்தீவிலே முழுக்க அவ்வாறு இருந்த பொழுது இதை கட்டியெழுப்ப இந்த 30 வருடம் வரும் என்று நாங்களே மிகவும் எங்களோடு வந்த கனகரட்னம் எம்பி போன்றவர்கள் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். 4 வருட காலத்திலே அத்தனை பாதைகளும் மீன் பாதைகளும் காவல் பாதைகளா, ஒரு வீட்டுக்கு கூட மின்சாரம் இருக்கவில்லை. 80 வீதமான வீடுகளுக்கு மின்சாரத்தை நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். ஒரு வீடு கூட இருக்கவில்லை. 15,000 வீடுகளை இந்த பிரதேசத்திலே முல்லைத்தீவிலே கட்டி முடித்துவிட்டு வவுனியா வடக்கிலே தேவையான 70 வீத வீடுகளை கட்டி கொடுத்து, மடுவிலே அதே போல பல 1000 வீடுகளை கட்டி கொடுத்து, இவ்வாறு ஒரு பல நூறு பள்ளிக்கூடங்கள், விழுந்து கிடந்த பள்ளிக்கூடங்களை சில வருடங்களில் அத்தனை பள்ளிக்கூடங்களையும் அமெரிக்கா, யூனிசெஃப், அதே போல ஐரோப்பிய ஒன்றியம், இந்த அரசாங்கம், மாகாண சபை எல்லா உதவியையும் பெற்று ஒரு 2 வருடத்திலே எல்லா பள்ளிக்கூடத்தையும் கட்டி கொடுத்து புதிய பல பள்ளிக்கூடங்களை, கோப்பட்டிகளை, வாழ்வாதார வசதிகளை, இவ்வாறான ஒரு கட்டமைப்பை அந்த நேரத்திலே தன்னந்தனியாக நின்று அந்த அரசை பயன்படுத்தி செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு